இந்த சைடில் அவர் சாருக்கு வந்து ஒரு 10 படம் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இல்லை, என்னோட ஹாப்பினஸ் இங்கே இருக்குது, அப்போது அதுவும் சேர்த்து பண்ணணும். அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட ஃபேமிலி, அதுவும் கூட வச்சுக்கணும். அண்ட் கரியர், எனக்கு பிடிச்ச சினிமா, எனக்கு லைஃப் கொடுத்த சினிமா, அதுவும் சேர்த்து வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வெரி அது அந்த தாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஈவன் எனக்கும் அப்படி தான், பிடிச்ச விஷயங்களும் பண்ணணும். கரியர் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஹாப்பினஸுக்கும் நம்ம மென்டல் பீஸுக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னு நான் எப்பவும் விஷ் பண்ணுற ஆள். ஸோ அது எனக்கு அஜித் சார் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்களும் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள், அஜித் சாரும் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள். என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவர்கிட்ட பார்த்து அது ஒரு சிங்க் நாங்கள் பார்க்குறோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நான் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்க, சீனியர் ஆளுங்க, இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களோட லைஃப் பார்த்து தான் நானும் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃபுக்கு எடுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் நம்மளை இது வேண்டாம், நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய ஆளுங்கள்லேருந்து தான் நானும் கலெக்ட் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம். இதுதான் நான் சொன்னேன், சாரோட ஹாப்பினஸுக்காக பண்ணுறது பார்த்து தான் எனக்கும் அப்படியே இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்க்கு ஆமாம் இப்படி இருக்கலான்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் அஜித் சார்.